பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், உங்க வீட்டு பொங்கல், என் வீட்டு பொங்கல். சித்தப்பு வாயாங்க, பொங்கல் அன்னைக்கு கூட பாட்டு பாட மாட்டேங்கிறான் பாரு கோயில்ல. வா என்னன்னு கேட்கலாம், வா வா. பாட்டா போடுறா, நானும் என் பையனும் டான்ஸ் பண்ணோம். பாட்டா போடுங்கடா. தப்பு, இவங்க பாட்டு போடுற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இருக்க டென்ஷன் தான் ஆகுது. வா ஆளுக்கு ஒரு கட்டிங்க போட்டு வந்து இவங்கள போடுவோம். அப்ப இது பொங்கல் இருக்காது, பொங்கல் சம்பவமா இருக்கும். அப்பா அம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க இருக்கீங்க? பையன் வந்துட்டான், நீ அடுத்து சீக்கிரம். அங்க பாரு, பையன் எப்படி எரிஞ்சு போய் வந்திருக்கான். தம்பி நீ போய் கை கால் கழுவிட்டு வா. உனக்கு காடை கௌதாரி சிக்கன் மட்டன் எல்லாம் சமைச்சு போடுறேன். எடி உனக்கு இப்ப சொல்றதா, பையன் ஊருக்கு போற வரைக்கும் அவன் எந்த வேலையும் செய்யக்கூடாது. புரியுதா? என்ன அருமையான சாப்பாடு. நான் வேலை செய்யற தாவல உப்பு காரம் எதுவுமே காது. சாப்பாடுன்னு போடுவாங்க. ஆனா உன் கையில சாப்பிடுற சாப்பாடு இருக்குது சுகம். பா இன்னும் போடுமா. மாசம் நிக்கிற பையனுக்கு காடா கௌதாரில இருந்து கைய சாப்பிட்டான். பையன் பாட்டு எப்படி அழிச்சு போயிருக்கான். ஐயோ ஃபேன் வேற இல்ல. துரைக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா வீட்டுக்கு வரதுக்கு? சரி இதெல்லாம் எடுத்துன்னு போய் வீட்டை கிளீன் பண்ணி சுண்ணாம்பு அடிச்சு அப்புறம் ஸ்லாப்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவி வச்சிடுறேன். புரியுதா? இந்த அப்படி. Oh no! No, 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 no. உங்களுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே போன் பண்ணி பாசமா கூப்பிட்டாங்க. பாச நம்பி வந்தா இப்படி மோசடி பண்ணி பெயிண்ட் அடிக்க விட்டாங்க. முதுகு வலிக்குதுரா சாமி. அவ சும்மா தானக்கறா, அவளை வேலை வைக்க மாட்டியா? Oh no! அவ சும்மா தானக்கறா, அவள பாத்திர கழுவ மாட்டலாமா? ஏய் இது ரொம்ப கரியா இருக்குது. இது நல்லா கிளீனா கழுவு. இதிய போட வெள்ளையாக்குறது. அப்பா முதல்ல சாப்பிட்டு தான் எந்த வேலை செய்யிருந்தாலையும். என்ன சாப்பாடு? அடாடா காய் சோறு. சூப்பரா இருக்குதே. ஏய் அது காய் சோறு இல்ல, உன் தங்கச்சி பண்ணா சக்கரை பொங்கல். செய்திகள்: தங்கச்சி சமைச்ச சாப்பாடை அண்ணன் சாப்பிட்டதால் மரணம். போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள். ரேஷன் கடையில செம கூட்டமா என்ன? ஏய் ரேஷன் கடையில எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. நான் அப்படியே சந்துல தூந்து போய் வாங்கி வந்தேன் பாரு. அப்படி எனக்கு முன்னாடி இருந்தவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ஆமா நீ ரேஷன் கடைக்கு போறியாப்பா? இல்ல மாமா, ஆளா பாக்க வரட்டா? ஏய் நீ ஆள பாக்க போற மட்டும் சொல்லிடாதடா, என் மனசு தாங்காதுடா. சேச்சே, நான் எதுக்கு அந்த மாதிரி சொல்ல போறேன்? அப்பாடா எனக்கு இப்பதான் உசுரே வருது. இந்த விஷயம் எனக்கு தலை போங்களே. எங்க மாமியார் வீட்டுக்கு போய் வரேன், வரட்டா? அப்பா ஒரு அசிங்கமா போச்சுப்பா. பாண்டு பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வெறுப்பேத்துறாங்க என்ன. இந்த வருஷம் நீ பொண்ணை பாரு, எங்க அடுத்த வருஷம் தலைப்பொங்கல் கூட நானு. இருறா மகனே, இப்பயே புரோக்கருக்கு போன் பண்றேன். நாளைக்கு ஒன்னு பொண்ணு பார்க்க சொல்றேன். ஹலோ டேய், பேசும்போது எங்கடா போற? டேய் டேய் சாரிங்க, ராங் நம்பர். இது எப்ப திறந்து போத. No, no, no. எதுக்கே இப்ப என்ன அவசரமா சொன்ன? அட அந்த நாய் எடுத்து வீட்டுல போட்டு வாடி, சரக்கு அடிச்சு உசுல வாங்குறான். வாடா. ஏய் அவங்க ஊர்ல எல்லாம் வேணாயா, அவங்க அப்பாக்கு தெரிஞ்சா சாவடிச்சிடாது. இன்னைக்கு உங்க ஊர்லயே தூங்க வச்சுக்கோ. டேய் நானே பயப்புல, நீங்க எதுக்குறா பயப்படுறீங்க? நான் எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் எங்க வீட்டுல கண்டியே குடிக்க முடியாது. ஏன்னா நான் கமலஹாசன் தானே. என் ஆக்டிங்ல டவுட்டே வராது. யாருக்கிட்ட அவன் தனி நின்று பேசிக்கிறான்? நீங்க 3 பேரும் வீட்டுக்கு பத்திரமா போங்கடா. டேய் 3 பேரா? 2 பேர் தானே இருக்கிறோம். இவன் வீட்டுக்கு போய் வாய் மட்டும் திறக்க இருந்தா தப்பிச்சுக்குவான். டேய் இருடா, சாப்பாடு ஆச்சு, சாப்பிட்டு போய் படுத்துக்கோ. அண்ணா இத பார்சல் கட்டிருங்க. கத்தம். இந்தாங்க சாப்பிட்டதுக்கு பில்லு. யாராவது பொங்கல் அன்னைக்கு சோகமா காணுகிறத? நீயே சொல்லு தாத்தா. வருஷத்துல ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலான்னு வெளியூர்ல இருந்து சொந்த ஊருக்கு வந்தா வீட்டுல இருக்கிற லட்சுமி என்ன டென்ஷன் பண்றா. லட்சுமி ஒருவேளை உன் பொண்டாட்டி பேரா இருக்குமோ? ஆமா, கோவம் தான் வரும். நீ போய் பல வருஷம் கழிச்சு வருவ. நீ வந்த உடனே உன் மேல பாசி வந்துருமா? கோவம் தான் வரும். சரி
நான் சொல்ற மாதிரி பண்ணு. நீ போய் அதாவது உன் லட்சுமிய கச்சி புச்சி ஒரு முத்தம் கூட உன் மேல இருக்கிற எல்லா கோமும் பறந்து போயிடும். வீட்டுல ஒரு சண்டை வந்தா எல்லாரும் இந்த மாதிரி தான் பண்றாங்க. ஒர்க் அவுட் ஆகும், எழுந்து போ. நாம கொடுத்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்போம். பாரு லட்சுமி, நீ என் மேல கோவமா இருக்குன்னு புரியுது. இப்ப நான் உங்ககிட்ட தானே பேசிக்கிறேன். என்னதான் வேணும் உனக்கு? என் கும்பல பலூன் கட்டி விடு, அப்பதான் உங்க கூட சேருவேன் நானு. வந்து குளிச்சுக்கோ, அப்பதான் பலூன் கட்டி விடுவேன். அட பாவி, பொண்டாட்டி உசார் பண்ணுவான்னு பார்த்தா கரும மாட்ட உசார் பண்றான். இவனுக்கு ஐடியா கொடுத்து பாரு. டேய் மகனே, டக்குன்னு திரும்பி பார்க்காத. நம்ம ஊருக்கு ஏதோ ஒரு பொண்ணு புதுசா ஒண்ணுக்குது, அது உன்னதாண்டா பாக்குது. அவன் எடுத்தது என்னதான் பாக்குது. இப்ப நான் என்ன பண்றது? இந்த முரட்டை காளியை அடக்குறவங்களுக்கு ஊர் கவுண்டர் 1 லட்சம் ரூபா தராங்கப்பா. யாராவது அடக்குறீங்களா? இந்த காளையை மட்டும் அடக்கிட்டேனா இந்த கண்ணுக்குட்டி உனக்கு தான்டா. போடா மகனே, ஆசீர்வாதம் பண்ணியா. சற்று முன் கிடைத்த செய்தி. ஒரு வாலிபர் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண கோவத்தில் இருந்த காளையை அடக்க முயற்சி செய்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி நடக்கவில்லை. அவர் மரணத்தை எந்த டாக்டராலையும் தடுக்க முடியவில்லை.